ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி திருவாதிரை அடை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா லைட் ப்ரௌன் வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வெல்லம் 1 கப், 2 கப் வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு மாதிரி காய்ச்ச வேண்டாம். அடுத்தது பச்சரிசியை நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை 3 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கீ ஆட் பண்ணிக்கோங்க 2 டீஸ்பூன். கீ ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அந்த வாட்டரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். பாகு மாதிரி காய்ச்சிங்கன்னா அப்புறம் அடை தட்டுறதுக்கு உடஞ்சி போகும், வராது. அதனால் லைட்டாக ஹீட் பண்ணி இறக்குனா போதும். வெள்ளை கரையிற அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே தடவையாக ஊற்றுனீங்கன்னா மாவு நல்லா ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் தட்டையே வராது. மாவு இந்த பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. தட்டும் போது கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க. தோசைக்கல்லில் நெய் ஆட் பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த பிறகு நீங்கள் தோசைக்கல் மேலே அடை மேலே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும். வேகிறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா அடை உடஞ்சிரும். உடையாமல் எடுக்கணும். இந்த மாவு ப்ரிப்பரேஷன் அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தான் அடை மாவு ரெடி பண்ணணும். திருவாதிரை அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.